ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி கோல்டு வச்சு பிடிசி வந்து ஒரு பாட்டமுக்கான சிக்னல் நமக்கு கொடுக்குது. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி பாட்டமுக்கான சிக்னல் நமக்கு கொடுக்குது. அது ஒரு டைம் அனலைஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப புதுசாக இருக்க போது. வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்க்குறது வந்து பிடிசி அப்டேட் பார்த்துலாம். பிடிசி வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், 86, 87, 80 ஏரியாவிலேருந்து பிடிசி வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து என்ன நடந்திருக்குன்னா, லிக்விடேஷன் வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 1 2வது டைமும் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு நான் என்ன நினச்சேன், மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும்னு நினச்சேன். அவன் என்னன்னா அப்படியே வந்து ரிவர்சல் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டல் வந்து 2 ரெட் கேண்டல் வந்து ஒன் டே கேண்டலில் கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ இது வந்து உண்மையில சொல்கிற அன்எக்ஸ்பெக்டட். சரிங்களா? இது வந்து என்னால் இது கணிக்க முடியல. ஏன்னா இது எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்திரியம் பாருங்களேன், நான் எத்திரியம் சொல்கிறேன். எத்திரியமில் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஒரு பாட்டமுக்கான சினாரியோ நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ எத்திரியமில் ஒன் டே சார்ட் வச்சுருக்கேன்னா, இந்த ஒன் டே சார்ட்டில் இங்கே நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நல்ல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பம்ப் ஆச்சு. இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதனால் இங்கேருந்து மேலே போகும்னு சொன்னேன். அதாவது 2000 ஏரியாலேருந்து மேலே போக சொன்னேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டம்ப் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ அந்த டம்ப்பு கொடுத்தது இந்த கணிப்பு வந்து நான் கணிக்கலை. அதாவது இந்த கணிப்பு வந்து நான் தப்பாக சொன்னேன். இந்த கணிப்பு வந்து நான் கணிக்கலை. அதாவது இங்கேருந்து மேலே போக சொன்னேன், பட்டு இங்கே வந்து பாட்டம் அடிச்சிருச்சு. ஸோ இந்த அன்எக்ஸ்பெக்டட் டம்ப் வந்து இந்த இடத்துல பாட்டம் அடித்து மார்க்கெட் போச்சு. ஆனால் இந்த பாட்டம் வந்தோடனே இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பாட்டமுக்கான சினாரியோ நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கு, எத்திரியம் தானே, ஆமாம், எத்திரியம் பிடிசி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒன் டேல வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி லிக்விடேஷன் வந்து இங்கே எதுவுமே எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து இங்கே லிக்விடேஷன் வந்து எதுவுமே எடுக்காமல் தான் அவன் இந்த அளவுக்கு வந்து கீழே வந்துருக்குது மார்க்கெட்டு. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு இது வந்து ரேர் சினாரியோ. இதுக்கு முன்னாடி வந்து எங்கே நடந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2025 மார்ச் இங்கே தான் நடந்திருக்கு இந்த சினாரியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நடந்திருக்கு இந்த சினாரியோ. இப்போ தான் இந்த சினாரியோ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சினாரியோ நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மார்க்கெட் போக முடியாது, அன்பிரடிக்டபிள். சரிங்களா? இதை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேவா? அதனால் இது வந்து டம்ப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டம்ப் ஆகுறது வந்து நான் என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டம்ப் வருதுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக பாட்டம்கான வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். எப்படி வந்து எத்திரியம் இந்த இடத்துல வந்து ஒரு டம்ப்பு வந்து ஒரு பெரிய பாட்டம் பிடிச்சி ஒரு பெரிய பம்பு நடந்ததோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல எத்திரியம் வந்து நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் இது சீக்கிரமாக பாட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. அதாவது இங்கேருந்து போகலாம், இல்லைன்னா இங்கே பிரேக் பண்ணி இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படி போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் இந்த சினாரியோ நடந்தால் சீக்கிரமாக பாட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. இதே மாதிரி தான் பிடிசிலையும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இனிமேல் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பிடிசி கோல்டு சார்ட்டு. ஸோ இதுதான் பிடிசி கோல்டு சார்ட்டு. இந்த பிடிசி கோல்டு சார்ட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது மந்த்லி கேண்டில் வைக்கிறேன். பிடிசி கோல்டு சார்ட்டில் பாட்டம் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பிடிசி கோல்டு சார்ட்டில். அது ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், பிடிசி கோல்டு சார்ட், அதாவது பிடிசி அகெயின்ஸ்ட் கோல்டு. ஓகேங்களா? அதாவது கோல்டில்
அகெயின்ஸ்டாக பிடிசி இருக்குதுல்ல, அதுக்கு வந்து பாட்டம் முடியாது வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே பாருங்கள், நான் சொல்ல பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து பார்த்துக்குவோம். கரெக்டாக டாப்லேருந்து பார்த்தோம்னா பியர் மார்க்கெட்டு 13 பார், அதாவது 13 மாதம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது டாப்பு, இங்கேருந்து டாப்பு வந்து பியர் மார்க்கெட்டு 13 மாதம். ஸோ இது டாப்பு, இது டாப்பா? ஸோ இங்கேருந்து பாட்டம் வந்து 13 மாதம், அதாவது நம்ம இங்கே வைக்கணும் கரெக்டாக. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இங்கே வைக்கணும் 13 மாதம். இங்கே பாருங்கள், இது வந்து பிடிசி அகெயின்ஸ்ட் கோல்டோட டாப்லேருந்து இப்போது கரண்ட் மந்த் வந்து 13வது மாதம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னென்னா இது டைம் லைனு, மந்த்து கல்குலேஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 13 வாரம் கழித்து என்ன நடக்குதுன்னா பிடிசி வந்து பாட்டம் வந்து நமக்கு வைக்குது அகெயின்ஸ்ட்டு கோல்டு. இது வந்து கோல்டு சார்ட்டு. ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிடிசி யூஎஸ்டி. ஓகேவா? ஸோ பிடிசி யூஎஸ்டியில் வந்து நம்ம பொதுவாக வந்து பியர் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, பொதுவாக நம்ம பியர் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஆனால் வந்து இந்த பியர் மார்க்கெட்டு இந்த பிடிசி அகெயின்ஸ்ட்டு கோல்டு சார்ட்டில் பியர் மார்க்கெட்டு நடந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள் 13 மந்த்து. ஸோ அதாவது ஒரு வருஷம் 1 மந்த்து எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பியர் மார்க்கெட்டு கோல்டுக்கு நடந்துருச்சு, அதாவது பிடிசி அகெயின்ஸ்ட்டு கோல்டுக்கு நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பாட்டம்க்கான ஒரு சினாரியோ இருக்குது, நாட் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது வந்து நாட் கன்ஃபர்மேஷன், ஏன்னா பிடிசியில் அங்கே கன்ஃபார்மாக நடந்தால் தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஓகே, இன்னொரு விஷயம் இது பாட்டம்கான சினாரியோவாக இருக்குதா அப்படின்றத நான் சொல்கிறேன். 2017 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2017 இங்கே பாருங்கள், 2017 நவம்பர், அது என்னுடைய டாப் இருக்குல்ல, பிடிசியோட டாப்பு, பிடிசி அகெயின்ஸ்ட் கோல்டு டாப்பு, அந்த டாப்பை வந்து இப்போ பாட்டம் அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பாட்டம்கான சினாரியோவை கூட இங்கே இருக்கலாம். இது ஒரு சினாரியோ, பாட்டம்கான சினாரியோ. ஓகேவா? ஸோ இது இந்த பாருங்கள், இது வந்து ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இது எத்திரியம். ஓகே, இது எத்திரியம் சார்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அதே ஜனவரி 18, இந்த 2017 நவம்பர் அங்கே டாப் அடிச்சது ஜனவரி 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் 2018 டாப்பை இங்கே என்ன பண்ணியிருக்கு, எத்திரியம் வந்து பாட்டம் அடிச்சிருக்கு. சேம் சினாரியோ தான் இங்கே நமக்கு மந்த்லியில் பிடிசி அகெயின்ஸ்ட் கோல்டில் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கோயின்சிடென்ட்டாக அப்படின்னா லைக் தட் கோயின்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இது ஒரு சினாரியோ. ஓகேவா? இது பாட்டம்கான ஒரு சினாரியோ, பட் நாட் கன்ஃபார்ம்டு. ஓகேவா? இன்னும் வந்து பிடிசியில் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக ஒரு பாட்டம்கான சினாரியோ, இந்த 2-3 சினாரியோ நான் சொல்லியிருக்கேன். பட்டு டெக்னிக்கலாக வந்து பிடிசிக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? பிடிசிக்கு வந்து இன்னும் பாட்டமுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்னும் ஸ்டில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட இங்கே 80,000 ஏரியா வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டான் ப்ரைஸு. ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டு கீழே வந்து லிக்விடேஷன் இருக்கும். ஓகேவா? அது எடுத்துகிட்டு மேலே போவான். இல்லைனா இது டபுள் பாட்டமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. டபுள் பாட்டமாக இருந்தால் ஒரு வேறு சினாரியோ ஏதாவது நடக்கணும். ஸோ அது ஏதாவது நடந்தோன்னா உங்களுக்கு பாட்டம் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பட் நான் இன்றைக்கி சொன்னது வந்து ஒரு பாட்டம்கான ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பட் நாட் கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸர். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஓகே கேஸ், பாய்.